வணக்கம். நம்ம TNPSC குரூப் அண்ட் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை நம்ம லாஸ்ட் கிளாஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்னால் யாருக்கு எந்த அளவுக்கு வரையும் ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ் உண்டு, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மற்ற பவர்ஸில் என்க்ரோச் பண்ணலான்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ நம்ம பார்த்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான் பண்ணணும். பட் தெர் ஆர் சர்டன் எக்ஸெப்ஷன்ஸ். பார்லிமெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் கூட அவங்க லா கொண்டு வரலாம், ப்ரொவைடட் தெர் ஆர் 3 கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன சொன்னோம், நம்ம ஆல்ரெடி 3 கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். என்ன சொன்னோம், ஒன்று ராஜ்யசபாவே கேட்குறாங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா நம்ம பண்ணணும். இன்னொன்று when there is instance of national emergency நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னா இன்டர்நேஷ்னல் லாஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக பண்ணணும். இல்லாட்டி 2 ஸ்டேட்ஸே ரெக்வெஸ்ட் பண்ணாங்க எங்களுக்காக பண்ணி கொடுங்கன்னா நீங்கள் அதுக்காக பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்ட். ஸோ நம்ம லாஸ்ட்லாக நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னா இந்த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் கொண்டு வரணும்னா ஒரு ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டோ இல்லை எனி கவர்மெண்ட்டோ அவங்க எதுனா ஒரு ஸ்டேட்டில் எதுனா ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஸோ அவங்க டைரெக்டாக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் அவங்களால அதுக்கு அக்ரிமெண்ட் போட முடியாது. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்கரன்ஸை வச்சு தான் அவங்க பண்ணணும். ஓகே. ஸோ அந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் இந்த கவர்மெண்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த லா போட முடியும். வெறுமே ஒரு நேஷனல் கவர்மெண்ட்டும் ஒரு இன்னொரு நேஷனில் இருக்க ஒரு ரீஜனல் கவர்மெண்ட்டும் law போட முடியாது. ஓகே. ஸோ the parliament can make laws on any matter in the state list for implementing international treaties, agreements or conventions. ஸோ அதுக்காக இந்த மாதிரி என்ன ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு அவங்க எதுனா ட்ரீட் எதாவது பண்ணணும்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ திஸ் ப்ரொவிஷன் enables the central government to fulfill its international obligations and commitments. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னென்ன லாஸ் கொண்டு வந்திருக்காங்க, UN Act of 1947 அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஜெனீவா கன்வென்ஷன் ஆக்ட் 1960 கொண்டு வந்திருக்காங்க. ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட் ஆஃப் 1982 அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் ரிலேட்டிங் டு என்வாயன்மெண்ட் அண்ட் ட்ரிப்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய லாஸில் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸும் சரி அவங்களோட பெரிய பெரிய பாடிஸ் கூடயும் சரி அவங்க அந்த மாதிரி கன்வென்ஷன் அண்ட் ட்ரீட்டி சைன் பண்ணுறது உண்டு. ஓகே. என்வாயன்மெண்ட்காகவோ இல்லை வேறு எனி ட்ரேட் ரிலேட்டட் ப்ராசஸஸ் இல்லை பேட்டர்ன்ஸ் இதுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக சைன் பண்ணுறது உண்டுன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே. ஸோ இது 4th பாயிண்ட் நம்ம பார்த்துறோம். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டியூரிங் பிரசிடென்ட்ஸ் ரூல். ஸோ ஆப்வியஸ்லி பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்போ இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் தே லூஸ் தியர் கண்ட்ரோல், தே லூஸ் தியர் பொசிஷன் அண்ட் தே லூஸ் தியர் வேலிடிட்டி. அவங்களோட எல்லாமே அப்படியே சஸ்பெண்ட் ஆகி அப்படியே நிற்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, த பிரசிடென்ட் விச் டெக்னிக்கலி மீன்ஸ் த பார்லிமெண்ட். ஓகேங்களா? அவங்க பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் எல்லா ரூல்ஸுமே அவங்க போட போகிறாங்க. கரெக்ட். ஸோ when the president's rule is imposed in the state, the parliament becomes empowered to make laws with respect to any matter in the state list or state list or any other matter. ஓகேங்களா? எந்த லிஸ்ட்டாக இருந்தாலுமே சரி அப்போ பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த அல்டிமேட் பவர் உண்டு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ லா மேட் ஸோ பை த பார்லிமெண்ட் கண்டினியூஸ் டு பி ஆப்ரேட்டிவ் ஈவன் ஆஃப்டர் த பிரசிடென்ட்ஸ் ரூல். அதுதான் நமக்கு இங்கே தெரியணும். ஸோ மற்ற எமர்ஜென்சிலாம் நம்ம பார்த்துருப்போம், அது முடிஞ்சோடனே 6 monthsக்கு அப்புறமாவே அது ஸ்டாப் ஆகிடும். பட் இங்கே அப்படி கிடையாது. பிரசிடென்ட்ஸ் ரூல் போட்ட ரூல் அவங்க அப்படியே தங்கிடும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சென்டர்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஸோ த கவர்னர் கேன் ரிசர்வ் அ பில் passed by the state legislature for consideration by the president. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கேசஸ். அந்த 5 கேசஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த 5 கேசஸுமே பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூசிவ். இந்த மாதிரி எதுனா ஒரு எக்ஸிஜென்சி ஒரு எமர்ஜென்சினா தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கிடையாது, அது மட்டும் கிடையாது, பொதுவாகவே எங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கண்ட்ரோல் உண்டு, எப்போவுமே நாங்கள் உங்களை செக் வச்சுருப்போம். எதாவது நேஷ்னல் எமர்ஜென்சினாலோ இல்லை இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டுனாலோ தான், இல்லை ராஜ்யசபா கேட்டால் தான், இல்லை நீங்களே கேட்டால் தான் நாங்கள் வருவோம்லாம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக போடுற எல்லா சட்டத்துலேயுமே எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. எப்படி? கவர்னர், அங்கே தான் ஒரு செக் இருக்குது. கரெக்ட். கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? பிரசிடென்ட். பிரசிடென்ட் யார் கேட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டர் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், விச் டெக்னிக்கலி மீன்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டேட்டோட அஃபேர்ஸில் இன் மெட்டீரியல் ஆஃப் எனி கேசஸ் அவங்க எல்லாத்துக்குமே இவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே. ஸோ த கவர்னர் கேன் ரிசர்வ் அ பில். ஸோ அவர் சைன் போட்டால் தானே அது ஒரு ஆக்ட் ஆகும், இல்லாட்டி அது வெறும் பில்லு தான்.
பில்க்கு ஒன்றுமே வேல்யூ இல்லையே, அது ஆக்டாக மாறினா தான் வேல்யூ. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரண பில்லாக இருந்தால் கூட எனி பில் ஃபார் தட் மேட்டர் அவங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா அவங்க அதை அப்படியே செக்கில் வச்சுருவாங்க. ஸோ தே எக்ஸசைஸ் வீட்டோ பவர். கரெக்டுங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இல்லை இல்லை எனக்கு நான் பிரசிடென்ட் கிட்ட கேட்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த law will அப்படியே stand still. கரெக்ட்? ஸோ இதனால வந்து சென்டருக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மேலே ஒரு கண்ட்ரோல் என்றைக்குமே உண்டுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இட் மஸ்ட் பி நோட்டட் ஹியர் தட் த பிரசிடென்ட் என்ஜாய்ஸ் absolute veto over such a bill like 200 ஆர்டிகல் 200 201லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. absolute vetoனா அவங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்க, அவ்வளோதான், அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது ஸோ இதில் வந்து சென்டருக்கு என்றைக்குமே ஒரு கண்ட்ரோல் உண்டு. எனி சப்ஜெக்ட் ஃபார் தட் மேட்டர் அது உங்களுக்கு கண்ட்ரோல் உண்டுன்றது நமக்கு தெரியுது. ஓகே, and the state bill imposing restrictions on the freedom of trade, commerce and intercourse with that state or within the state can be introduced in the legislature of the state only with the previous sanction of the பிரசிடென்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எதுனா இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அவங்க பிரசிடென்ட்டோட ரூல் அந்த கன்சென்ட் இருந்தால் தான் அது செல்லுபடி ஆகும். பிகாஸ் நீ உனக்குள்ளே பண்ணுறனா ஓகே, பட் நீ இன்னொரு ஸ்டேட்குள்ளே நீ பண்ணும்போது அதுலலாம் வந்து எனக்கு பிரசிடென்ட்டோட கன்சென்ட் இருக்கணும். பிரசிடென்ட் இன் ரியல் சென்ஸ் மீனிங் பிரைம் மினிஸ்டர் அண்ட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இவங்களோட ஸ்டாண்ட் என்றைக்குமே இருக்கணுன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே, and the center can direct the states to reserve money bills and other financial bills passed by the state legislature for the president's consideration during a financial emergency. Okay, ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, சென்டர் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே சொல்லுவாங்க, ஸோ ஸ்டேட்ஸ்க்கு எதுனா மணி பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்கள், ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், பிரசிடென்ட்டோட கன்சென்ட் வாங்கி தான் நீங்கள் அதை எப்படியோ அந்த மணி பில்லே பாஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து பிரசிடென்ட் கன்சென்ட், நீங்கள் வந்து கவர்னரோட கன்சென்ட் வாங்கி தான் ஒரு மணி பில்லே இது பண்ணணும், பட் அது பாஸ் ஆகியுமே அது ஆக்டாக மாறுற வரைக்குமே வந்து இவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இவங்களோட கன்சென்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிலாம் சுத்தம், அதெல்லாம் அப்படியே அப்படியே ஹோல்டில் போயிடும். பிரசிடென்ட் தான் டிரெக்டாக வந்து எல்லா பவர்ஸுமே அவங்க சொல்லுவாங்க. கரெக்ட்? ஸோ பிரசிடென்ட்க்கு வந்து மணி விஷயத்தில் நமக்கு எப்போவுமே அல்டிமேட் பவர் உண்டுன்றது தெரியும். அதுவும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா அவ்வளோதான், அவங்களுக்கு தான் அந்த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் பவர் தான், என்ன சொல்றது, ஃபவுண்டன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்களே, ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதோட நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் நம்ம முடிச்சிட்டோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போக போகிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸில் நம்ம டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இது எல்லாமே பார்த்தாச்சு. எந்தெந்த கேசஸில் வந்து அவங்க இன்னும் என்க்ரோச் பண்ணலாம், எந்தெந்த கேஸஸ்க்கு எவ்வளோ வேலிடிட்டி உண்டு, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஐ ஹோப் அது கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 256 to 263, இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்ட் 11 தான். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் தான் வந்து பார்ட் 12. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் பார்ட் 11 தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்ப்பீங்க. லா போடுறது சரி, அதை யார் நடத்துறது, ஸோ அது நமக்கு தெரியணும்ல, அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து இப்போ மெக்ரேகான்னு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு தரேன், நான் அங்கேருந்து ஒரு லா போட்டேன், அதை யார் வேலையை கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கணும்னு யார் அதை கண்டுபிடிக்கிறது? இப்போது நீங்கள் ரேஷன் கார்டு, இப்போ நீங்கள் வந்து எனி ஸ்கீம் எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து 1 நேஷன் 1 ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ எல்லா டேட்டாவையும் நான் சிங்க்ரனைஸ் பண்ணணும், எல்லாருக்குமே வந்து எல்லா ஊர்லேயும் கொடுக்கணும், ஸோ இட் ரெக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் பேக் ஒர்க். கரெக்ட்? ஸோ அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்களா? கிடையாது. ஸோ அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நீ தான் பண்ணணும். ஓகே, நான் உன் ஸ்டேட்டுக்கு தானே பண்ணுறேன், நான் எல்லாருக்கும் தானே பண்ணுறேன், ஸோ நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அதனால எந்த இடத்துல அந்த பவர்ன்றதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கோ அதெல்லாம் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் கீழே வரும். Okay, so the executive power is divided between the center and the state on the lines of the distribution of legislative powers except in few cases. So legislative எப்படி பிரிக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸுமே இருக்க போகுது, பட் சில எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் நான் எங்கே ரூல் போடுறேனோ அது அங்கே அந்த இடம் ஃபுல்லாக நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அப்படி தானே லெஜிஸ்லேட்டிவ். ஸோ அதே தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே ரூல் போட்டேன்னா அது எல்லா இடத்துக்கும் செல்லும், ஸோ யார் யாரெல்லாம் நான் சொல்கிறேனோ அவங்களாம் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. So thus
the executive power of the center extends to the whole of India. Okay, so என்ன சொல்றாங்க, legislative power எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து என்டையர் இந்தியாவுக்கு அவங்களுக்கு அந்த பவர்ஸ் உண்டோ அதே தான் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவருக்குமே இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டு த மேட்டர்ஸ் ஆன் விச் த பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோல் ஆஃப் லெஜிஸ்லேஷன். நீங்கள் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்க பவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இவங்க கிட்ட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் உண்டு, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸும் உண்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டு எக்ஸசைஸ் த ரைட்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் கன்ஃபர்ட் ஆன் இட் பை எனி ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். ஸோ அந்த ஒரு ட்ரீட்டி படியோ இல்லை உங்களோட நேஷனல் அக்ரிமெண்ட் படியோ என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அது எல்லா பவர்ஸுமே வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட? சென்ட்ரல் கிட்ட. ஓகே, ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் டு இட்ஸ் டெரிட்டரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மேட்டர்ஸ் ஆன் விச் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர். ஸோ எங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர்ன்றது உங்களுக்கு லெஜிஸ்லேச்சருக்கு எப்படி இருக்கோ அதே தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சென்ட்ரலுக்கும் அப்படி தான் ஸ்டேட்டுக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் there is an exception. What is the obligation of center and the state? நமக்கு தெரியணும். obligation என்னங்க, இதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் you are obliged to do it, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு அதிகாரி, நான் வந்து கீழே இருக்கவங்ககிட்ட இல்லை நான் இந்த வேலை பண்ண மாட்டேன், நீ தான் எனக்கு பண்ணணும், அதுதான் உன் வேலை அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணணும். பிகாஸ் நம்ம அதுக்காக தான் ரெக்ரூட் ஆகிருக்கோம். கரெக்ட். ஸோ இவங்க அந்த நிலைமையில் இருக்காங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு வந்திருக்காங்க, ஒரு அதுக்கேற்ற பொசிஷனில் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க நம்மளை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா யூ ஆர் technically obliged to obey them. Correct. So அதுதான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. So what is the obligation of the state and the center? So the constitution has placed two restrictions on the executive power of the state in order to give ample scope to the center for exercising its executive power in an unrestricted manner. So என்ன சொல்கிறாங்க, ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்க பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, not to impede or prejudice the exercise of executive power of the center in the state. ஸோ என்னால் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப ஓவராக எல்லாத்துலேயும் நான் வந்து மூக்க நுழைச்சிட்டு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, சென்டர் வந்து எல்லா இடத்துலையும் ரூல் போடலாம், ஓகே புரியுது, பட் நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் விட்டுடுங்க, சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கவங்க நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, while the former lays down a general obligation upon the state, the latter imposes a specific obligation on the state not to hamper the executive power of the center. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சென்டருக்கு அதிக பவர்ஸ் உண்டு, ஸோ சென்டர் எதாவது சொன்னிச்சா நீங்கள் செய்யணும். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த சென்டர் கிட்ட நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. இல்லை இது ஏன் ஸ்டேட்டு, நீ என்ன ரூல் போடுறது, நான் இதை தான் பண்ணுவேன், நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்து எப்போவுமே நமக்கு தெரியும்ல, நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்டருக்கு தான் அதிக பவர் இருக்குது. கரெக்ட். எனி டாபிக் யூ டேக் இட், யூ நேம் இட், தே ஹேவ் இட், அவ்வளோதான். ஓகே, ஸோ அவங்களுக்கு தான் அது எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்குன்னு தெரியும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களும் அந்த இதில் வந்து இதுவாகக்கூடாது, அதே மாதிரி அவங்களும் வந்து ஓவராக வந்து இது உள்ள வந்து மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆப்ளிகேஷன்ற டாப்பிக்கில் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதெல்லாம் அப்படியே சென்டென்ஸாக உங்களால் மக் பண்ணி எழுத முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் டிரெக்ஷன் டு த ஸ்டேட்ஸ். ஆப்ளிகேஷன் டு த ஸ்டேட்ஸ் நம்ம பார்த்தோம், நீ இதை இப்படி தான் பண்ணணும், அவங்க வருவாங்க நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆப்ளிகேஷன். இது வந்து என்னென்னா டிரெக்ஷன், இது கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிவிடுங்களேன், இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வரோம், இதை நீங்கள் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்க அதை டிரெக்ஷன் மட்டும் கொடுப்பாங்க, இவங்க வந்து அதுக்கு அபாய்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, in addition to the above two cases, the center is empowered to give direction to the states with regard to the exercise of the executive power in the following matters. ஸோ எந்தெந்த மேட்டர்ஸ்லாம் அவங்க டிரெக்ஷன் கொடுக்கலாம், the construction and maintenance of the means of communication declared to be of national or military importance by the state. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுனா கம்யூனிகேஷன் ஏதாவது டவர் போடணும், ஒரு எனி கம்யூனிகேஷன் ஃபார் தட் மேட்டர், நான் வந்து போஸ்டலுக்கு இது பண்ணணும், ஒரு டெலிகம்யூனிகேஷன் இது பண்ணணும்னா நான் வந்து இங்கே ஃபுல்லாக டவர் போட போகிறேன், இல்லை இது ஏன் லேண்டு, இப்போ லேண்டெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு, இல்லை இது ஏன் லேண்டு, இங்கெல்லாம் நீ டவர் நடக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அவங்க பண்ணணும்னா அவங்க பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ த மெஷர்ஸ் டு பி டேக்கன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் வித்இன் த ஸ்டேட். ஸோ ரயில்வேஸ் யாரோடது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கிறதே தவிர அவங்களுக்கு ஃபுல் லேண்ட் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஸ்டேட் சொல்லக்கூடாதுல்ல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கிடையாது, இது என் ஊரில் தானே ஓடுது, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படியெல்லாம் அவங்க சொல்லக்கூடாது. அது என்ன தான் அவங்க ஊரில் ஓடினாலும் அது எல்லாமே
அவங்க கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இவங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன்ஸ் ஒன்று, ரயில்வேஸ் ஒன்று. நெக்ஸ்ட், த ப்ரொவிஷன் ஆஃப் adequate facilities for instruction in the mother tongue at the primary stage of education to children belonging to linguistic minority groups in the state. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்க ஊர் லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இருந்தாலுமே if there is any minority, இப்போ சப்போஸ் இந்த ஊரில் வந்து இந்த ஒரு வேறு ஏதாவது ஒரு நார்த் லாங்குவேஜோ இல்லை எனி ஈஸ்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஏதாவது மைனாரிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஊரோட ரீஜனல் லாங்குவேஜ் தெரியல, லோக்கல் லாங்குவேஜ் தெரியல, இங்கிலீஷுமே தெரிலனா அந்த ப்ரைமரி லாங்குவேஜ்லையாச்சும் அவங்க படிக்கணும். அந்த மதர் டங்லேயாச்சும் வந்து அவங்க கொஞ்சமாச்சும் ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ் 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரையுமாச்சும் அவங்க பேசிக்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும்ல, அதுக்கப்புறம் மேபி அவங்க அடுத்த லாங்குவேஜ்லாம் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிலபஸ் போடணும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீச்சரை வந்து ரெக்ரூட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கான அந்த என்வாயன்மெண்ட்டை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு சொல்கிறாங்க. ஸோ இன் நார்மல் டேர்ம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அது பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அஃபிஷியல் லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுவாங்க. மைனாரிட்டிஸ் அவங்க சொல்லுவாங்களே, நீ ஏன் ஊரே இல்லை, நீ எங்கேருந்தோ வந்த, நான் ஏன் உனக்கு பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா இல்லை, அவங்களுக்குமே அந்த ப்ரொடெக்ஷன் உண்டு. பிகாஸ் கான்ஸ்டியூஷன்லேயே அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மைனாரிட்டிஸ் இருக்குல்ல, ஆர்டிகல் 29, 30. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். ஸோ அதனால் அவங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருந்தாலும் அதுக்கேற்ற லேர்னிங் ஃபெசிலிட்டிஸ் அந்த அட்மாஸ்ஃபியரை ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. ஓகே, இது அவங்க சொல்கிறாங்க. Okay, and the drawing up and the execution of the specified schemes for the welfare of the scheduled tribes in the state. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊரில் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ, அந்த வெல்ஃபேர்லாம் கொடுக்குறீங்களோ, ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் போட்டுட்டேன், அதெல்லாம் அவங்களை கொண்டு போய் சேர்ற அளவுக்கு வந்து நீ தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மியூச்சுவல்னா என்ன, நம்ம ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டோம், இதை நான் பண்ணுறேன், இதை நீ பண்ண அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் பிட்வீன் த சென்டர் and the state is rigid. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா ரிஜிட், அந்த 3 லிஸ்ட் இருக்குது, அதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நாங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் ரிஜிட். பட் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஜிடாக இருக்க முடியாது. பிகாஸ் அவங்களால எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்ய முடியாது இல்லை. ஸோ இது நமக்கு தெரியணும். கரெக்ட். ஸோ கான்சிக்வென்ட்லி த சென்டர் cannot delegate its legislative powers to the state and a single state cannot request the parliament to make a law on the state subject. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லை. ஸோ சிங்கிள் ஸ்டேட்லாம் நினச்சாலாம் அவங்க லா போட முடியாது, 2 or more states இருந்தால் தான் பண்ண முடியும். அண்ட் இவங்களும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களோட பவரை வந்து டெலிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் in general follows a distribution of legislative power. ஸோ இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ, லெஜிஸ்லேஷன் எப்படி 3 இதாக பிரிக்கிறாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் 3ஆக பிரிச்சுட்டு இந்த டாப்பிக்கெல்லாம் நீ தான் இது பண்ணணும், இந்த டாப்பிக்கெல்லாம் நீ தான் வந்து உங்களால் தான் எடுக்கணும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. பட் such a rigid division in the executive sphere may lead to occasional conflict. ஸோ இதனால என்ன ஆகும், நான் சொல்கிறது நீ ஏன் பண்ணணும், இது உன் சட்டம் தானே, நீ வந்து உன் டிஃபென்ஸு, நான் ஏன் அதுக்கு ஏன் ஆளை கொடுக்கணும், இது உன் கம்யூனிகேஷன், நான் ஏன் அதுக்கு ஏன் ஆளை கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கேட்கலாம். ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ ஹென்ஸ் the constitution provides for an intergovernment delegation of the executive functions in order to mitigate rigidity and to avoid a situation of deadlock. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்கவர்மெண்ட் டெலிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் இதை கொஞ்சம் பண்ணுறேன், நீ இதை கொஞ்சம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை டெலிகேட் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லாட்டினா நான் ஏன் பண்ணணும் நீ ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெட்லாக் மாதிரி ஆகிடும்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த கோஆப்ரேஷன் between the center and the states நமக்கு தெரியணும். எது இதுலலாம் இருக்குது. The parliament can provide for the adjudication of any dispute or complaint with respect to use, distribution and control of waters of any interstate river and river valley. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆர்டிகல் 262ல் இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பார்லிமெண்ட் தான் லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு ட்ரிபியூனலை ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரிபியூனல் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. இவங்க வந்து கோர்ட்டுக்கெலாம் போகணும்னு அவசியம் இல்லை, அதை ஷார்ட்டாக குவிக்காக முடிக்கணும்னா அந்த ட்ரிபியூனல் வச்சு தான் இவங்க பண்ணணும்னு இவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இவங்களுக்குன்னு தனி பாடிஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா
ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த கோஆப்ரேஷனும் இல்லை, எந்த ரைட்ஸுமே இல்லை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் த பிரசிடென்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் அன் இன்டர்-ஸ்டேட் கவுன்சில் டு இன்வெஸ்டிகேட். ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணுவீங்க? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம், இதெல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் கேள்விங்க. நமக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து சென்டரும் ஸ்டேட்டும் வந்து லிங்க்டாக இருக்காங்க, அவங்க எந்தெந்த ஃபோரம்லலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அதுக்கப்புறம் இந்த ரிவர் ஆக்ட், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி, அப்புறம் நிதி ஆயோக், இது மாதிரிலாம் கொடுத்துட்டு எதுலெல்லாம் கண்ட்ரோலில் இருக்காங்க, எதுலெல்லாம் வந்து கண்ட்ரோலில் இல்லை, இப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸில். கரெக்ட். ஸோ அது நமக்கு தெரியணும். ஸோ த பிரசிடென்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் அன் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அண்ட் அண்டர் ஆர்டிகல் 263 டு இன்வெஸ்டிகேட் அண்ட் டிஸ்கஸ் சப்ஜெக்ட் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஸோ சச் அ கவுன்சில் எப்போ செட்டப் பண்ணியிருக்காங்க? 1990 சர்க்காரியா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பார்த்து. ஓகே, ஸோ த ஃபுல் faith and credit is to be given throughout the territory of India for public acts, records and judicial proceedings of the center and every state. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது எல்லா ஸ்டேட்டுமே அக்ராஸ் பவுண்ட்ரிஸ் அவங்க அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் ஏன் அதை ஃபாலோ பண்ணணும், நீ என்ன சொல்கிறது, அப்படிலாம் இவங்க கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஃபுல் ஃபெய்த் அண்ட் கிரெடிட் கொடுக்கணும். இந்த கரன்சி நோட் செல்லாதுன்னா அது செல்லாது, நீ என்ன சொல்கிறது, நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் 500 கொடுப்பேன் 1000 கொடுப்பேன்னா nobody cares. அது இட்ஸ் நாட் வேலிட் பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா எவ்ரிபடி ஷுட் அபாய்ட் பை இட். கரெக்ட். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன லா போடுறாங்க, சென்டர் வந்து எனி லா ஆர் எனி ஜுடிஷியல் ப்ரொசீடிங் ஆர் எனி ரெக்கார்ட் அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டாட் பீரியட். அவ்வளோதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த பார்லிமெண்ட் கேன் அப்பாயிண்ட் an authority to carry out the purposes of constitutional provisions relating to interstate freedom of trade, commerce and intercourse. ஸோ இவங்களுக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்டர்ஸ்டேட் ட்ரேட் காமர்ஸ்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு அத்தாரிட்டி வேணால் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒழுங்காக நடக்குதா இல்லையா, இல்லை நீங்கள் என்ன 2 பேரும் என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லினா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு அத்தாரிட்டி டெலிகேட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து டெக்னிக்கலி இன்னும் நடக்கலை பிகாஸ் நம்ம அந்த லா வச்சே இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்குன்னு தனியாக இப்போ இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ்க்கு வந்து நமக்கு நிறைய பாடிஸ் இருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ காவேரி ட்ரிபியூனல் இருக்குது, இந்த சைடு வந்து மேலே வந்து இந்த நர்மதா தாப்தி இவங்களுக்கு நிறைய இருக்குது, கென் பெத்வா இவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இந்த கிருஷ்ணா ரிவர் இதுக்கெல்லாமே வந்து அந்த ஊர் ரிவருக்கு 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா அவங்கள ஒரு ட்ரிபியூனல் வச்சுருக்காங்க. பட் இந்த இன்டர்ஸ்டேட் ட்ரேட் காமர்ஸ்க்கு இதுவரையும் வந்து இந்த மாதிரி எந்த ட்ரிபியூனலும் எந்த பாடியும் இல்லை, அதுக்கு தேவை இல்லைன்ற மாதிரி தான் இவ்வளோ நாள் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா ஆல் இண்டியா சர்வீசஸ், இதுவுமே அகைன் ஒரு கோஆப்ரேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் தானே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆல் இண்டியா சர்வீசஸ் வந்து இவங்களோட அப்பாயின்மெண்ட் எங்கே இருக்கும், இவங்களோட இமீடியட் அத்தாரிட்டி எங்கே இருக்குது, இவங்களோட அல்டிமேட் அத்தாரிட்டி எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட். So in 1947, Indian Civil Service was replaced by IAS and Indian Police was replaced by Indian Police Service, and they were recognized by the Constitution as All India Services. And 1966 Indian Forest Service IFOS இவங்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, Article 312 of the Constitution authorizes the Parliament to create new All India Services on the base of resolution to that effect. ஸோ ராஜ்யசபா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தால் இதுக்கு மேலே எதுனா புது வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா சர்வீஸ் கொண்டு வரலான்னு சொன்னாங்க. ஸோ இந்தியன் லீகல் சர்வீஸ் மாதிரி ஒன்று கொண்டு வரலான்னு இவங்க ப்ரொப்போஸ் பண்ணாங்க. பட் அது இன்னும் நடக்கலை. ஓகேங்களா? இல்லை அதெல்லாம் வேண்டாம் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இது 3 மட்டும் தான் இப்போ ஆல் இண்டியா சர்வீசஸாக இவங்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வச்சுருக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதனா வேணும் என்னைக்கா நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அது ராஜ்யசபா தான் வந்து அதை கொண்டு வர முடியும். ஆர்டிகல் 312 படின்னு இவங்க சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ தே ஹெல்ப் இன் மெயின்டைனிங் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஏன் ஆல் இண்டியா சர்வீசஸ்? பிகாஸ் இவங்க எல்லாமே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இவங்க அப்பாயிண்ட் பண்ணாலும் இவங்க வந்து எந்த ஊரில் போனாலும் தேர் அல்டிமேட் கண்ட்ரோல் அண்ட் தேர் என்ன சொல்லுவாங்க அவங்களோட டெடிகேஷன் ட்ரஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. பிகாஸ் அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அவங்க தான் ரிசைன் பண்ணுறதுக்கும் இது பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அவங்களோட அலிஜியன்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஹெல்ப் இன் மெயின்டைனிங் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரே யூனிட், அவங்க எல்லாருக்குமே ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் நடக்குது. ஸோ ஒரே கண்டிஷன்ஸ்
அவங்க எந்த ஊர் போனாலுமே அவங்களோட ஸ்ட்ராட்டம், அவங்களோட வே ஆஃப் திங்கிங் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். த லைன் ஆஃப் ஃபோக்கஸ் வில் பி ஒன் பிளேஸ், கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால ஒரு நல்ல ஸ்டாண்டர்டை கொண்டு வர முடியும்னு இவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் தே ஹெல்ப் டு என்ஷூர் யூனிஃபார்மிட்டி ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் பண்ணனால ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தே ஃபெசிலிட்டேட் லைசன், cooperation, coordination, and joint action on the issues of common interest. So liaison, cooperation, coordination என்ன, ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து சரி ஓகே சுமூகமாக போயிடலாம், பிரச்சனை வேண்டாம், ஸோ இதுக்கும் பிரச்சனை சரி, எப்படி எந்த இதுவுமே வந்து டிப்ளாமசி இஸ் இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஸோ இந்த காலத்தில் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்தியா இஸ் ஆல்வேஸ் ஸ்டுட் பை டிப்ளாமசி. நம்ம எப்போவுமே பிலீவ் பண்ணுவோம் வார் இஸ் நாட் த சொல்யூஷன். ஓகே, டிப்ளாமசி இஸ் அ சொல்யூஷன் தான் சொல்லுவோம். ஸோ எனி ப்ராப்ளம் நம்ம எப்படி கோஆப்ரேட் பண்ணி எப்படி மியூச்சுவலாக அதை ஃபார் குட்டஸ்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம கொண்டு வரலான்றதை நம்ம பார்க்குறோம், கரெக்ட். இதுக்காக இவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு நிறைய கமிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் முன்னாடியிலேருந்தே நமக்கு இருக்குது, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நம்ம வச்சுருக்கோம் இவங்கள. ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் பண்ண the chairman and the members of the state public service commission, though they are appointed by the governor of the state, they can be removed only by the president. இதுதான் இங்கே பவர், ஓகேங்களா. ஸோ இதனால தான் இவங்க சொல்கிறாங்க ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு தே ஆர் ஸ்டில் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரசிடென்ட். பிகாஸ் அவங்க வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இவங்க இது தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிசைன் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டெல்லாம் பார்த்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க, கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களே பிரசிடென்ட் தானே. ஸோ ரிமூவ் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா தான் இருக்க முடியும், கரெக்ட். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து சூஸ் பண்ணுறது தான் கவர்னர். ஸோ இங்கே இந்த சேர்மேனாக இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் வந்து கவர்னர், கரெக்ட். ஸோ எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அவங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அந்த சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறது கவர்னராக இருந்தாலும் அவங்கள வந்து ரெசிக்னேஷனுக்கு அவங்கள கொண்டு போகணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பிரசிடென்ட்டால் தான் முடியும். ஸோ இதுதான் சென்டர் ஸ்டேட்டுக்குமே உள்ளே இருக்க ஒரு பவர் சிஸ்டம், ஓகே, ஒரு பவர் கண்ட்ரோல், ஓகே. ஸோ த பார்லிமெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் a joint state public service commission for 2 or more states on the request of the state legislatures concerned. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொன்னால் மேபி அவங்க வந்து ஜாயிண்ட் சர்வீஸ் பப்ளிக் கமிஷனில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், 2 ஸ்டேட் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்காங்க. ஸோ 2 கவர்னர் அவங்கள பண்ண முடியாது. ஸோ யார் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியணும், ஓகே. அந்த யூபிஎஸ்சி, தி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேன் சர்வ் த நீட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆன் த ரெக்வெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர் அண்ட் வித் த அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கே எதுனா சர்வீஸ் இருக்குது, ஸ்டேட்லேயே எதுனா சர்வீசஸ் இருக்குது, அதில் எதுனா இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா சரி ஓகே இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேணால் நீங்களே வேணால் எங்களுக்கு ரெக்ரூட் பண்ணி தாங்களே அப்படின்னு வந்து இவங்க கேட்டால், அந்த ஸ்டேட் கவர்னர் கேட்டால் யூபிஎஸ்சி அதுக்காக அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. only with the approval of the president. இவங்க நினைச்சாலாம் இவங்களுக்குள்ள பண்ண முடியாது, president அதை approve பண்ணணும், okay. So the UPSC assesses the state when requested by 2 or more states in framing and operating schemes of joint recruitment for any services for which the candidates possessing specific qualifications are required. So இவங்க சொல்லுவாங்க இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் இவங்க ஃபுல் ப்ராசஸ் இவங்க கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது, அது எப்படி பண்ணலாம், ஸோ இவங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் செட் பண்ணலாம், என்ன மாதிரி நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் வைக்கலாம், ஸோ இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி அவங்களுக்கு கவர்ன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்னொரு பாயிண்ட், ஓகே, கோஆப்ரேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்டில், கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் கண்டிப்பாக ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி பேசணும். ஸோ நம்மக்கிட்ட என்ன தான் 2 பாலிட்டி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து 2 சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து சென்ட்ரல் கோர்ட் அவங்க வந்து வெறும் அதுதான் பார்ப்பாங்க, ஸ்டேட் கோர்ட் இங்கே தான் இது பார்க்கணும் அப்படி கிடையவே கிடையாது. இங்கே எதுனா ப்ராப்ளம்னா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் அப்பீல் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரையும் போகலாம். உங்களால் முடியும், உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்கான பொறுமை இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சுப்ரீம் கோர்ட் வரையும் போகலாம், ஓகே. ஸோ நம்மக்கிட்ட வந்து டியூவல் சிஸ்டம் ஆஃப் பாலிட்டி இருக்குது, பட் டியூவல் சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, ஓகே. ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆன் த அதர் ஹேண்ட் எஸ்டாப்ளிஷ் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் with the Supreme Court at the top and the state high courts below it. So the judges of the state high court are appointed by the president in consultation with the chief justice of India and the governor of the state. So நம்ம last few classes state government, state judiciary எல்லாம் பார்த்துட்டோம், கரெக்ட். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து ஹை கோர்ட்டில் இருக்க ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஹை கோர்ட்டில் இருக்க ஜட்ஜு, எல்லாரையுமே வந்து இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த
அந்த ஊர் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட வந்து கேட்டுட்டு ஐ மீன் அந்த நாட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கேட்டுட்டு அந்த ஊரோட கவர்னர் கிட்டயும் கேட்டுட்டு இவங்க வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாமே பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல் கிட்ட தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை தாண்டி இன்னுமே சிலது இருக்குது நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸில். அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.